guys, welcome back to STRN vlog. இன்னைக்கு நம்ம vlogல என்னென்ன காய் வாங்கிட்டு வந்தோம்னு பார்க்க போறோம் கோயம்பேட்ல இருந்து. இந்த பக்கத்துல உள்ள கடையிலலாம் சிறுகீரை 30 ரூபா. ஆனா நான் கோயம்பேடு மார்க்கெட்ல போய் வாங்குன 10 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்தேன். வெந்தயக்கீரையும் நான் 10 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். கேரட் 1/2 கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். பீக்கங்காவும் 1/2 கிலோ வந்துட்டு 20 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன். புடலங்காவும் 20 ரூபீஸ் தான். முள்ளங்கியும் நான் வந்துட்டு 1/2 கிலோ 20 ரூபீஸ்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். பீட்ரூட் வந்துட்டு 15 ரூபாய்க்கு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 1/2 கிலோ கத்திரிக்காய் 20 ரூபா தான். 1/2 கிலோ பீன்ஸும் 20 ரூபா தான். அவரைக்காவும் 1/2 கிலோ 20 ரூபா தான். 3 கிலோ தக்காளியே வந்துட்டு 50 ரூபா தான். ரொம்ப கம்மியாக லோஜ் பட்ஜெட்டில் இருந்தது கோயம்பேடு மார்க்கெட்டில். கடையிலெல்லாம் 1 கிலோ தக்காளி வந்துட்டு 50 ரூபான்றாங்க. ஆனால் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்துட்டு 3 கிலோ 50 ரூபான்னு தராங்க. 3 ஸ்வீட் கார்ன் வந்துட்டு 50 ரூபா. வெங்காயம் வந்துட்டு 4 கிலோ 100 ரூபான்னு வாங்கினேன். தேங்காய் கடைங்கள்லேயும் ரேட் அதிகமாக தான் இருக்குது. மார்க்கெட்டில் இந்த தேங்காய் நான் வந்துட்டு 40 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த எல்லா காய்கறியுமே நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் பட்ஜெட்குள்ளே தான் வாங்கினேன். நீங்களும் பட்ஜெட்குள்ளே வாங்கலாம். எல்லாமே கம்மியான ரேட்டில் இருந்தாலும் காய்கறி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பொங்கலுக்கு காய்கறிகள் ரேட் அதிகமாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்காது. 4 நாளைக்கு மார்க்கெட்டில் போய் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.